எப்பவும் போல மிகனோட சினுங்க சத்தம் கேட்டுதான் கண் முழிச்சேன். அப்பாவும் பையனும் சரியான விளையாட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்களேன்டாங்கிற மைண்ட் வாய்ஸோட தான் எந்திரிச்சேன். இவன் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சிரிச்சு சிரிச்சு விளையாடியே சோர்ந்து போயிட்டான்னு சொன்னார். சரி வாடா நான் எடுத்துக்கிட்டா என் கூடவும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவர் ஆஃபீஸ் கிளம்பவும் 2 பேரும் டாட்டா சொல்லிவிட்டு மிகனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு போர்வையெல்லாம் மடித்து தலைவனை ஓரம் வைக்கவும் சார் முடிச்சாச்சு. 10 நிமிஷம் தான் கோழி தூக்கம் தூங்கி எந்திரிச்சாச்சு. மைனரை தொட்டிலிருந்து எடுத்து துணியை மாற்றிட்டு சாப்பாடு ரெடி பண்ண வந்தாச்சு. மிகனுக்கு அவன் கூடவே பேசிட்டு விளையாட்டு காட்டிட்டு அவன் கண்ணில் படுற இடத்துலையே நான் இருந்தேன்னா அமைதியாக உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். அவன் இருக்க இடத்த விட்டு நகர்ந்தேன்னா அவ்வளோதான், அழுதுட்டு பின்னாடியே தவழ்ந்துட்டு வந்துடுவான். பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்கும். என்னால் முடிஞ்சளவு அவனை அழ வைக்காமல் இருக்கணும்னு ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் அவன் நல்லா விளையாடி சோர்ந்து போயிட்டான். சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிடலாம். நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டேன். எப்படியும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் தூங்குவான். சரி அவனை தூங்க வச்சுட்டு அவன் தூங்குற கேப்பில் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாம் பார்த்துக்கலான்னு அவனை தூங்க வச்சாச்சு. நல்லா தூங்கிட்டுருக்கான். எவ்வளோ நேரம் தூங்குறான்னு பார்க்கலாம். துணி துவைக்கிற வேலையை மிஷின் பொறுமையாக பார்த்துட்டு இருந்துச்சு. இருந்த பாத்திரத்தில் தான் விலைக்கு அடுக்கி வச்சுட்டு ரூம் கூட்டி தொடச்சிடலாம். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ரூமை கூட்ட ஆரம்பித்தான். சினுங்க ஆரம்பிச்சிட்டான். சினுங்கிறவனை ஆட்டி விட்டு தூங்க வைக்கலான்னு பார்த்தா தூங்கவே இல்லை. சாருக்கு நல்லா தூக்கம் தெளிஞ்சிருச்சு. இவ்வளோதானோட உன்னோட தூக்கம் அப்படின்னு அவனை தொட்டிலேயே உட்கார வச்சு ஆட்டி விட்டு விளையாட்டு காட்டிட்டு ரூம் கூட்டி விட்டு தொடச்சும் விட்டுட்டேன். நான் ரூமை கூட்டி துடைக்கிறதுக்கும் மிஷின் துணியை துவைச்சு அதோட வேலையை முடிக்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. துவைச்ச துணி எல்லாத்தையும் கூடையில் போட்டு எடுத்துட்டு மாடி கிளம்பிட்டோம். எங்கள் விளையாட்டு அங்கே கண்டினியூ பண்ணலான்னு. இங்கே இருக்க கட்டில் அவனை உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே துணி குத்துற கிளிப்பு கூட எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னா அந்த கிளிப்பெல்லாம் கலர் கலராக இருக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொன்றா கையில் எடுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே அமைதியாக உட்காந்துக்குவான். கையில் கொடுத்துருக்க கிளிப் எடுத்து வாயில் வைக்கிறானா, கட்டில் அந்த பக்கம் சாயிறானா இந்த பக்கம் சாயிறானா அவனை எட்டி பார்த்துட்டே துவைச்ச துணி எல்லாத்தையும் காய போட்டு முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அவன் கூட துணிக்கு அந்த பக்கம் நின்று கண்ணாமூச்சி விளையாடிட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய கூடையை வச்சுட்டு இல்லுன்னு எடுத்துட்டு இருக்கான். என்னோட குழந்தை மட்டும் எப்படியா இல்லை எல்லா குழந்தையும் எப்படியான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன விளையாட்டு பொருள் அவங்க கையில் கொடுக்குறோமோ அதை வச்சு விளையாடுறது கிடையாது. அவங்க சைஸை விட பெருசாக எது இருக்கோ அந்த பொருளை வச்சுட்டு அது கூட தான் விளையாடுறது. எப்போவும் மிகனை குளிக்க வச்சு துணியை மாற்றுறது பால் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு வந்துட்டேன். மிகனோட சின்னத்தை ஊர்லேருந்து வந்திருந்தா. அவளை ஈவினிங் பார்க்க போகலான்னு இருந்தோம். அவளுக்கு சத்து மாவுனா ரொம்ப பிடிக்கும். சத்து மாவில் புட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு அதை தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சத்து மாவு வேக வச்சு எடுத்துட்டு தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சர்க்கரை எல்லாம் போட்டு முடிஞ்ச அளவு கலந்து சத்து மாவு போட்டு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் மிகன் டயர்ட் ஆகிட்டான். நல்லா விளையாடி அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. பத்தாததுக்கு தலைக்கு குளிக்க வச்சுருந்தேன்னா நல்லா தூக்கம் சொக்கவும் இவனை இப்படியே விட்டால் சாப்பிடாமலே தூங்கிடுவான்னு வேகமாக சாப்பாடை ரெடி பண்ணி அப்படியே ஊட்டி தூங்க வச்சுட்டேன். மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் தூங்குவான். அதுக்கு மேலேயா தூங்க போகிறான்னு தெரிஞ்சாலும் தலை குளிக்க வச்சுருக்கோம். நல்லா விளையாடி இருக்கான். சாப்பாடும் ஊட்டிட்டோம். சேர்ந்த மாதிரி இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்கட்டுமே அப்படின்னு ஆசையும் இருக்கு. மிகனை தூங்க வச்சதும் சிங்கில் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு கையோடு அடுக்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஸ்லாப்பையும் ஃபுல்லாக கழுவி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தான். சாப்பிடலான்னு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். ஒரு 4-5 வாய் தான் எடுத்து வச்சிருப்பேன். அம்மா காலையில் மட்டும் என்னை வச்சுட்டு சாப்பிட்டா இப்போ என்ன என்னை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு தோணிச்சு போல அவனுக்கு. டக்குன்னு முடிச்சுட்டான். திரும்பி தூங்க வைக்கலான்னு தொட்டில் ஆட்டி பார்த்தேன். சார் தூங்குற மாதிரி தெரியல. பத்தாததுக்கு ஒன்று குத்திட்டான். கொஞ்சம் ஈரானாலும் சாருக்கு தூக்கம் தெளிஞ்சிடும். கையை கழுவிட்டு வந்து ட்ரௌசரையும் மாற்றி எடுத்து மடியில் வச்சாச்சு. 2 பேரும் அப்படி இப்படின்னு கொஞ்சிட்டே விளையாடிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதும் இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சோன்னா எவ்வளோ நேரம் விளையாடுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு சில சமயம் இப்படியே உட்கார வச்சு அவனை ஆட்டி விட்டுட்டே இருந்தேன்னா உட்காந்துட்டே அவன் தூங்கிடுவான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் ஆச்சு. உட்காந்து அவனை ஆட்டி விட்டுட்டே விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தேன். அப்படி இப்படி நல்லா சிரித்து விளையாடிட்டு இருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கே தெரியாமல் மெதுவாக சொக்கி அப்படியே தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் நான் எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கும் மிகன் கண்ணை முழிக்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன டிரான்சிஷன் போட்டாச்சு. மிகனோட சின்ன சித்தி அடிக்கடி சொல்வா, இவனுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு. எப்பவும் இருக்கிறத விட இந்த மாதிரி கலர்ஸில் ட்ரெஸ் பண்ணோன்னா இன்னும் அவன் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியிறான்னு சொல்வாள். எனக்கு இந்த ட்ரெஸ் அவனுக்கு போட்டதும் அவள் சொன்னதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு.
சாயந்தரம் நேரம் வெளியில் பையனை எடுத்துகிட்டு போகிறோம். பனியாக இருக்கு, அவனுக்கு குளிருமே, போத்தி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா போத்தவே விடல. சரியான அடம், பிடுங்கி பிடுங்கி கீழே போட்டான். அப்படி இப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு போத்தி விட்டு ஒரு வழியாக அவனை பேக் பண்ணி எடுத்தாச்சு. இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் அவங்க அத்தை வீடு. அப்படியே மெதுவாக 2 பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு லாங் வீடியோவில் நானும் மெஹனும் உங்களை மீட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா.